நாடு முழுவதும் பக்ரீத் திருநாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா. சென்னையை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது எந்தெந்த பகுதிகளில் இந்த பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருது, எவ்வளவு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருது, கூடுதல் விவரங்கள்? இஸ்லாமிய பண்டிகைகளில் மிக முக்கிய பண்டிகையாக இருக்கக்கூடிய பக்ரீத் பண்டிகை என்பது இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக இஸ்லாமிய சொந்தங்கள் தங்களின் உறவினர்கள் அதே போல நண்பர்களோடு பக்ரீத் பண்டிகை கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக காலையிலிருந்தே வேறு இடங்களில் தொழுகைகள் என்பது நடைபெற்று வருகிறது. மசூதிகள் அதே போல திறந்தவெளி மைதானங்களிலும் தொழுகைக்காக ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த பக்ரீத் பண்டிகை என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது. காலையிலேயே தொழுகைக்கு இஸ்லாமியர்கள் வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். சென்னையை பொறுத்தவரையிலும் சென்னையில் இருக்கக்கூடிய மசூதிகள், முக்கியமாக திருவல்லிக்கேணி பெரிய மசூதி, அதே போல அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய மசூதி உள்ளிட்ட பகுதிகளிலும் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல திறந்தவெளி மைதானத்தை பொறுத்தவரையிலும் ஒய்எம்சிஏ, ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ மைதானம், அதே போல மண்ணடியில் இருக்கக்கூடிய மைதானம் உள்ளிட்ட இடங்களிலும் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தொழுகைகள் என்பது சிறப்பு தொழுகைகள் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தோம்னா ரமணான் பண்டிகை போலவே பக்ரீத் பண்டிகையும் இஸ்லாமியர்களின் மிக புனித நாட்களில் ஒன்றாக கொண்டாடப்படுகிறது. அதே போல இறைவனை சரணடைதல், இறைவன் மீதான நம்பிக்கை, கருணை, ஈகை ஆகியவற்றை வலுப்பெறுவதற்காகவே இந்த பக்ரீத் பண்டிகை கொண்டாடுவதற்கான நோக்கமாகவும் இஸ்லாமியர்கள் கருதுகிறார்கள். இந்த நாளில் பலரும் புனித ஹஜ் யாத்திரையும் மேற்கொள்வது வழக்கமாக கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பக்ரீத் பண்டிகை என்பது காலையிலிருந்தே கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்று ஏழைகளுக்கும் அதே போல உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் உணவு வழங்குவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள். அந்த வகையில் தொழுகை முடிந்து தற்பொழுது பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் நண்பர்களுடனும் அதே போல தங்களது உற்றார் உறவினருடனும் இந்த பக்ரீத் பண்டிகை என்பது கொண்டாடப்பட இருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஷெலினா. ورحمة الله أخرج المرعى فتزكى الله لمن حمده بها راضية في جنة ورحمة الله أخرج المرعى فتزكى الله لمن حمده بها راضية في جنة ورحمة الله. நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை இன்று சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த சிறப்பு தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுக்கூடிய நிலையில் சென்னை, ராமநாதபுரம், விழுப்புரம், தென்காசி போன்ற பகுதிகளில் தற்பொழுது இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதனை காட்சிகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பக்ரீத் பண்டிகை சிறப்பான முறையில் தற்பொழுது கொண்டாடப்பட்டு வருகிறது. நேரடியாகவும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈகை திருநாளான பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று இஸ்லாமியர்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி தங்களது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்ட நிலையில் தற்பொழுது சிறப்பு தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் பக்ரீத் பண்டிகை சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது.